ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது வடகரி. குக்கிங் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வடகரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 வரமிளகா, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1, லவங்கம் 2. இப்போ கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1/2 ஸ்பூன் சோம்பை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த கடலைப்பருப்பை வேக வைக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த பருப்பை வேக விடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீதி சோம்பு, அதை ஆட் பண்ணிட்டேன். பட்டை ஆட் பண்ணியிருக்கேன், லவங்க, பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நான் சின்ன ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதோடு இல்லாமல் கடலைப்பருப்பில் வேறு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பை சேர்த்துருக்கேன்.
கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை இதை உதிரி ஆக்கி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூட நான் 2 டம்ளர் தண்ணியே ஆட் பண்ணுறேன். இது சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் அதில். இப்போ இது கூட கொஞ்சம் சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம நெய் கூட நம்ம சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நிறுத்திட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. நம்ம சைதாப்பேட்டை வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.